சம்மர் லீவ் வந்தாச்சு. ஓனர் என்ன தூக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு ஜாலியா ரிசார்ட்ல தங்க போறாரு. இந்த வருஷம் நான் தான் இங்க மாஸ், நான் தான் கிங். அங்க இருக்க சில்லுன்னு இருக்க காத்துல கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஓனர் என் கூட ஸ்டைலா போட்டோ எடுப்பாரு பாரு. என் ரேஞ்சே தனி தம்பி. சும்மா ரொம்ப சீன் போடாதடா. சம்மர் லீவ்னா எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல் போக மாட்டாங்க. சொந்த ஊரு கிராமத்து வீட்டுக்கு தான் போறாங்க. இந்த வெயில் காலத்துல கிராமத்து மாந்தோப்புக்கும் குளிர்ந்த கிணத்துக்கும் போற சுகமே தனி. அங்க உன்னோட ரிசார்ட் பந்தா எல்லாம் செல்லாது தம்பி. பிராண்டட் ட்ரெஸ், பவர் பேங்க், கேமரா ட்ரைபாட்னு எல்லா மாடர்ன் ஐட்டமும் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த சம்மர்ல என்ன தவிர யாருக்குமே மவுஸ் இல்ல. நீ எவ்வளவு பெரிய பிராண்டட் பேக்கா இருந்தாலும் உள்ள வைக்கிற துணியை விட நான் கொண்டு போற அப்பளமும் வடகமும் தாண்டா ஓனர் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏய் மஞ்ச பையே, உன்னை பார்த்தா ஏதோ மளிகை கடை வைப்பு வருது. உன்னை பஸ்ஸோட டாப்ல போடுவாங்க, ஆனா என்ன காரோட சீட்ல வைப்பாங்கடா. மே மாசம் வெயில்ல பஸ்ஸோ ட்ரெயினோ லேட் ஆனா என்கிட்ட இருக்கிற புளியோதரையும் தயிர் சாதமும் தாண்டா பசிய தீக்கும். உன் கூலிங் கிளாஸ் பசிய தீக்குமா? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் விளம்பரம்னு எல்லா இடத்துலயும் என்னோட மாடர்ன் லுக் தான் ட்ரெண்டிங். உன்னை யாருடா இந்த காலத்துல மதிப்பா? டேய், பந்தா பேசுற உன்னை மாச கணக்கா அலமாரிக்குள்ள பூட்டி வைப்பாங்க, ஆனா என்ன வார வாரம் சந்தைக்கும் ரேஷன் கடைக்கும் தூக்கிட்டு போவாங்கடா. ஏய், நான் தான் கெத்து. இந்த சம்மருக்கு ஓனர் என்னதான் தூக்குவார். இல்லடா, நான் தான் மாஸ். ரிசார்ட் பந்தாவுக்கு நான் தான் கிங். நீ ஊட்டிக்கு போறேன்னு சீன் போடுற, நீ கிராமத்துக்கு போறேன்னு பந்தா பண்ற. ஆனா இந்த மே மாசம் அடிக்கிற வெயில் கொடுமைக்கு ஓனர் எங்கும் போகல. வெயில்ல டிக்கெட்டும் கிடைக்கல. காசு பற்றாக்குறையாலையும் ஓனர் இந்த சம்மர் லீவ் முழுக்க வீட்டோடைய ஏசிய போட்டுட்டு இருக்க போறார். உள்ள கிடங்கடா. மக்களே, இந்த கடுமையான வெயில் லீவுக்கு நீங்க ஊட்டி கொடைக்கானல் போறீங்களா? இல்ல நம்ம ஓனர் மாதிரி வீட்டோடைய சம்மரை என்ஜாய் பண்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.